டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். நகரத்தில் சொந்த வீடு என்பது நடுத்தர வர்க்கத்தினரின் பெரும் கனவாக இருந்து வருகிறது. இந்த ஒரு கனவை துரத்தி ஓடும் சிலர் நேரம் காலம் பார்க்காமல் உழைத்து சம்பாதிக்கும் பணத்தில் சிறுக சிறுக சேமித்து சொந்த வீடு கனவை நனவாக்கிக் கொள்கின்றனர். சம்பளதாரர்கள் வங்கிகளில் நீண்ட கால அடிப்படையில் கடனை பெற்றாவது சொந்த வீடு கனவை அடைந்து வருகின்றனர். ஆனால் தற்சமயம் நடுத்தர வர்க்கத்தினரால் இந்தியாவின் முக்கிய நகரங்களில் வீடு வாங்கவே முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த அளவிற்கு விலைவாசி எகிரி இருக்கிறது. மக்களிடம் வருமானமும் குறைந்திருக்கிறது. இந்தியாவின் முக்கிய நகரங்களில் முதன்மை நகரமாக விளங்கும் மும்பையில் ஒரு வீட்டின் ஆண்டு சராசரி வருமானம் 10.7 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருந்தால் அவர்கள் தங்கள் வருமானத்தில் 30% என்ற அளவில் 109 ஆண்டுகள் சேமித்தால்தான் 1184 சதுர அடி கொண்ட ஒரு வீட்டை மும்பையில் வாங்க முடியும் என்று கூறுகின்றனர். தலைநகர் டெல்லியில் ஒரு வீட்டின் ஆண்டு சராசரி வருமானம் 12.7 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருந்தால் அவர்கள் தங்கள் வருமானத்தில் 30% என்ற அளவில் 35 ஆண்டுகள் சேமித்தால்தான் 1184 சதுர அடி கொண்ட ஒரு வீட்டை டெல்லியில் வாங்க முடியும். மற்றொரு முக்கிய நகரமான கொல்கத்தாவில் ஆண்டு சராசரி வருமானம் 8.2 லட்சம் ரூபாய் என்ற அளவில் இருக்கும் வீடுகள் வருமானத்தில் 30% என்ற அளவில் 39 ஆண்டுகள் சேமித்தால்தான் 1184 சதுர அடி கொண்ட ஒரு வீட்டை கொல்கத்தாவில் வாங்க முடியும். சென்னையை பொறுத்தவரையில் ஒரு வீட்டின் ஆண்டு சராசரி வருமானம் 10.2 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருந்து 30% தொகையை சேமித்தால் 1184 சதுர அடி கொண்ட ஒரு வீட்டை வாங்க 37 ஆண்டுகள் சேமித்தால் வாங்க முடியும். ஐடி கம்பெனிகளின் தலைநகராக விளங்கும் பெங்களூருவில் ஒரு வீட்டின் ஆண்டு சராசரி வருமானம் 10.4 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருந்தால் அந்த வீடு பணக்கார வீடாக வரையறுக்கப்படுகிறது. இவர்கள் தங்கள் வருமானத்தில் 30% என்ற அளவில் 36 ஆண்டுகள் சேமித்தால்தான் 1184 சதுர அடி கொண்ட ஒரு வீட்டை பெங்களூருவில் வாங்க முடியும். தற்போதைய சந்தை மதிப்புகளை வைத்தே இவற்றை கணக்கிட்டுள்ளனர். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.